தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த அமெரிக்கா வர்சஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட் இன்னும் பீக் நிலைமை எட்டி இருக்கு பாத்தீங்களா? இதை பத்தி அப்டேட்ஸை பார்க்க போறீங்க. இது கூட முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஈரான் சுப்ரீம் லீடர் எப்படி கொண்டாங்க, இது எழுத பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அபுதாபி இது வரைக்கும் ஈரான் விட்டு வைக்கல. அபுதாபி வரைக்கும் 2 பேர் காயப்பட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா? இந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து அடிக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த டெப்ரிஸ் சேத்திரம் பார்த்தீங்களா, இது மேலே பட்டு 2 பேர் காயப்பட்டிருக்காங்க. இந்த ஈரானோட ஸ்ட்ரைக்லாம் இருக்குல்ல, இந்த இவங்க அடிக்கிறது ஃபுல்லாக அபுதாபி அடிக்கிறது, மற்ற பகுதியில் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரைக் நடந்து முடிச்ச பிற்பாடு அந்த செதறி போன ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முழுக்க இது நடந்திருக்கு. அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்களே, அவங்க இதை கலெக்ட் பண்ணி காட்சிப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. அந்த வெப்பன் இப்படிதான் இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான், ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான், அதை வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இது மக்களோட அவேர்னஸ் தான் நீங்க எடுத்துக்கலாம். எங்களை ஈரான் எதுக்கு இப்படி பண்ணுதுன்ற ஒரு விஷயத்தை நியாயம் கேட்கிற மாதிரி சர்வதேச அரங்களை அவங்க கொண்டு போறதாவும் நீங்க புரிஞ்சுக்கலாம் மக்களே. ஷேக் முகமது, கத்தாரோட பிரைம் மினிஸ்டர், இவர் என்ன சொல்றாரு? இப்போ எங்க ஈரானோட தலைமைத்துவம் இருக்குல்ல, அது எங்களுக்கு துரோகம் பண்ணதை நாங்க உணர்ந்தோம்னு சொல்லியிருக்காரு. துரோகம் பண்ணதா இவ்வளவு பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே ஈரானோட அதிபர் அடிக்க மாட்டோம் தானே சொன்னார் யாரையுமே, அப்புறம் இது தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது துரோகம் தானே லிட்டரலா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கல்ஃப் கண்ட்ரிஸோட நிலைமைய இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஈரானோட மிஸ்கால்குலேஷன் இருக்குல்ல, அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் நம்மள அடிச்சதுன்னா நாம இந்த கல்ஃப்ல இருக்க நாடுகள் அடிச்சோம்னாக்கா நிலைமை சுமூகமாகும், அவங்க எங்க திருப்பி அடிக்க போறாங்க அப்படின்ற மிஸ்கால்குலேஷன் இருக்குல்ல, இது ஈரானுக்கு பெரிய தலைவலியை கொடுக்க போது பாருங்க அப்படின்ட்டு அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த அழிக்கிற விஷயம் இருக்குல்ல, ஈரான் அமெரிக்கா மேல இருக்க கோவத்துல சுத்தி இந்த பிராந்தியம் முழுக்க இருக்கிறத அழிக்கிற வேலையில ஈடுபடுதுல, இது யாராலும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்கா டிப்ளமசி சார்ந்து போங்க, சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, உட்காந்து பேசி முடிவு பாருங்க, இல்லைன்னா ஈரானோட ஃபியூச்சரே கேள்விக்குறி ஆகுன்ற மாதிரி இவருக்கு கோவம் வருது. ஆனா அதை ஈரான் நோக்கி டைரக்டா சொல்லிட முடியாதுல்ல, ஆனா மன ஆதங்கத்தையும் கொட்டணும்ல, அப்படி பேசியிருக்காருங்க. இன்னொரு விஷயமா சொல்றாப்புல, டிஎஸ்கலேஷன் மட்டும் தான் ஒரே தீர்வு, அதை நோக்கி போங்கன்ட்டு திரும்ப ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நாங்க ஈரானை இப்படி சேர்ந்து அடிக்க போறோன்ற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் யாரும் இது வரைக்கும் விடல. ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கார்ல, இவர் இப்ப என்ன சொல்றாப்ல, ஏங்க நாங்க எந்தெந்த பகுதியில் அடிக்கிறோன்றதை நாங்களே சொல்லிடுவோம், இதெல்லாம் நாங்க அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த டர்க்கி, சைப்ரஸ், அசர்பைஜான் இங்கெல்லாம் நாங்க அடிக்கவே இல்லை. அங்க ஏதோ மிசைல் வந்து விழுது, ட்ரோன்ஸ் வந்து விழுதுன்னா அது இதை நாங்க தான் பண்ணுன்ற மாதிரி சொல்றீங்க. ஈரான்ல இருந்து ஒரு மிசைல ஒரு ட்ரோனை கூட இந்த துருக்கி, சைப்ரஸ், அசர்பைஜான் நோக்கி போகவே இல்லைன்ட்டு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. அப்ப வேற யார் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இது எங்களை ஏதோ பிரச்சனை மாட்ட வைக்க யாரோ ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு, யாரோ நாடகம் மாட்டுறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுக்கு மத்தியில உலகம் முழுக்க இருக்க நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பணுன்றதுக்காக தான் இது போல விஷயத்தை யாரோ வேணும்னே பண்றாங்கன்னு அந்த யாரையோ கை காட்டுறாரு. பட் அந்த யாருன்றது யாருக்கும் அது தெரியல. இது ஆக்சுவலா வேர்ஸ்ட் அட்டம்ப்ட்னு சொல்றாருங்க. ஈரானுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த இது போல பண்றாங்களா, ரொம்ப வேர்ஸ்டான அட்டம்ப்ட்னு அவர் இங்க புரிஞ்சு தள்ளியிருக்காப்ல. ஆனா இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்களா, ஈரான் ஆல்ரெடி கல்ஃப்ல அடிச்சாங்களே, அப்படி அடிக்கிற நாடு பக்கத்து நாடுகளும் அடிக்கும்ன்ற மாதிரி தான் எல்லாரும் நம்புவாங்க. இப்போ அதை நோக்கி தான் ஈரானை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க ஒரு விஷயமும். இந்த அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க ஃபேக்ட் செக் பண்ணி வீடியோஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் வருது, இதெல்லாம் போய் பாருங்க, இதெல்லாம் போடுறாங்க ஈரான் ஊடகங்கள், இதுவும் பொய்ன்ற மாதிரி நிறைய ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் ரெஜிமே ஃபுல்லாக பொய்களால் நிரம்பினதா அப்படின்ட்டு அவங்க ப்ரொபகேண்டா ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? யூஎஸ் சென்ட்ரல் கமாண்டு. அது மட்டும் இல்லை, இவங்க பண்ற ஃபேக்ட் செக்கையே இன்னொருத்தவங்க ஃபேக்ட் செக் பண்ண போல இருக்கு. அது போல சில விஷயங்களும் இருக்கு. யார் சொல்றேன்றத அந்த அமெரிக்கா சென்ட்ரல் கமாண்ட் வெளியிட்டிருக்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். Iran is doing everything it can to peddle in lies, deception, and inflation of numbers and reality, mostly to propagandize to their own people. Right? They've shut down the internet. They're hoping they can convince their own population that they're having success. One thing one of their leaders said recently is that 500 Americans have been killed. They claim these are lies. The lies will continue. CENTCOM will continue to debunk those lies. So, and as often is the case in conflict, first reports are often wrong. ஸ்டீவ் விட்காஃப் இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில் அவர் தான் ஈடுபட்டாப்புல, அமெரிக்க அரசோட ஸ்பெஷல் என்வாய். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, இப்போ வரைக்கும் போரில் தான் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு ஸ்டீவ் விட்காஃபோ, இதே போல சைனாக்கு ஒருத்தர் தான் எப்படி இருக்கும்.
அவர் தான் இவர், பேரு ஜாய் ஜூன். இவர் இந்த சைனாவோட ஸ்பெஷல் என்வாய்ங்க, மிடில் ஈஸ்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்து ஃபுல்லா அவர் தான் வாட்ச் பண்றாரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, சவுதி அரேபியாவுக்கு நேரில் போயிருக்காரு. போனவர் மீடியேஷனை ஆஃபர் பண்ணியிருக்காருங்க. இந்த பிரச்சனையில நாங்க மத்தியஸ்தம் பண்றோம், சைனா மத்தியஸ்தம் பண்ணிட்டோம், வேற யாரும் நீங்க உள்ள மத்தியஸ்தம் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க, நாங்க வந்து பண்றோம், பிரச்சனையை சுமூகமா முடிச்சு வைக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க முற்படுவோன்னு அவர் அங்க அஷ்யூர் பண்ணியிருக்காப்ல. ஆனா இது அந்த தரப்பு எடுத்துக்கிட்டாலும் சவுதி எடுத்துக்கிட்டாலும் ஈரானும் எடுத்துக்கணும். ஒருவேளை ஈரான் கூட சைனா மேல இருக்க நல்ல மதிப்பு காரணமா அவங்களும் எடுத்துக்கிறான்னு வைங்க, வர அமெரிக்கா ஒத்துக்குமா? அவங்களுக்கு ஈரானை விட சைனா ரொம்ப பெரிய த்ரெட்டு. அதனால அமெரிக்க அரசு சம கடுப்புல இருக்கு. அப்பேற்பட்ட ஒருத்தர் அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணதுக்கு ஒத்துக்கும், அவர் கூப்பிட்டு பேசும், வாய்ப்பே கிடையாது மக்களே. ஏதோ ரஷ்யா மத்தியஸ்தம் பண்ண வராங்கன்னா கூட கொஞ்சம் நம்பலாம், பட் சைனானா அவங்க வாய்ப்பே கிடையாது. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, சைனா எப்பவுமே உங்களுக்கு ஒரு நட்பு நாடு தான். எப்பவுமே நாம எப்பவுமே சவுதியை காக்க முன்னாடி வந்து நிற்போம், அதான் இப்பயும் பண்ணணும்னு விரும்புறோம். ஏன்னா இந்த கான்ஃபிளிக்ட்ல நீங்க எல்லாம் பாதிக்கப்படுறீங்களா, அதை பார்த்து எங்களால் சும்மா இருக்க முடியலன்னு அவர் அங்க போய் சென்டிமெண்டா பல விஷயங்கள் பேசியிருக்காப்ல. ஆனா அமெரிக்க அரசு இதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. யாரு மத்தியஸ்தம் பண்ண நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்ப்பா, நீங்களாம் வர வேணான்ற மாதிரி தான் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு மத்தியில் IDF ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, எப்போ உலகம் முழுக்க ஏதோ இஸ்ரேல் பட லெபனான்ல அவ்வளோ மக்களை தாக்குறோம் அதுன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் கிடையாதுங்க. அங்கே லெபனான்ல வசிச்சுட்டு இருக்க அப்பாவி மக்கள் இருக்காங்களே, அவங்கள ஹெஸ்புல்லா அமைப்பினர்கிட்ட இருந்து நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சான்று தான் இந்த ஆடியோ கேளுங்கட்டு IDF வெளியிட்டிருக்கு. அதை லெபனான்ல இருக்க குடியிருப்புகள், அதுக்குள்ள இந்த ஹெஸ்புல்லா அமைப்புடன் நுழையிறது, அவங்கள த்ரெட் பண்றது மாதிரி விஷயங்களை பண்றாங்க. இந்த மக்களை பாதுகாக்கிற சேவியர்ஸா நாங்க உள்ள இருக்கோன்ற மாதிரி இதை நீங்க நரேட்டிவ் செட் பண்ற ஒரு ஆடியோவாவோ இல்லைன்னா ஒரு ப்ரொபகண்டா ஆடியோவாவோ, அப்படி இல்லைன்னா உண்மையில நடக்குது இதான்ப்பா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ஆடியோ உங்களுக்காக. خلصونا منهم يا اخي، يعني معكم خلصونا منهم، شيلونا من بيوتنا. حسب الله ومين؟ حسب الله. في ناس منهم انه بيهددوا عليهم الناس الحاره طبعا شو اكيد طبعا. شو فكر الشغله؟ نحن يا خيي نحن يا خيي اسمعني، شو نحن مع الدوله اللبنانيه، الدوله اللبنانيه الحكومه، رئيس الحكومه رئيس الجمهوريه. نحن ما حدا ثاني، نحن بدنا نرتاح ببيوتنا واولادنا ونعيش بحريه وبهي بنخلص. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த உண்மையை நான் சொல்லும் போது ஈரானோட சார்பு எடுத்திருப்பீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகலாம். ஆனால் உண்மை ஒன்று தானே இருக்க முடியும். ஆனால் ஓப்பனாக இங்கே சொல்லிடுறேன், ஈரானால ரொம்ப நாட்களுக்கெல்லாம் இந்த போரில் தாக்கு பிடிக்க முடியாது. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன், போல்டாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், தாக்கு பிடிக்க முடியாது. நான் சும்மா மேலோட்டமாக சொல்ல, ஏற்கனவே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அந்த நாட்டில். சர்வதேச தடைகள் நிறைய போட்டு குவிச்சிருக்காங்களா, இது இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் தொடர்ந்து அரங்கேறுதா, இது இல்லாமல் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் உச்சத்தில் இருக்கா, பர்ச்சேசிங் பவர் இருக்கு பாருங்க மக்களுக்கு, அது பேரளவுக்கு மட்டும்தான் இருக்கு. அங்கே சுத்தமாக அந்த பர்ச்சேசிங் பவரே கிடையாது. கரன்சி சம்மடி வாங்கியிருக்கு. ஈரான் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஒரு செக்மெண்ட்லையும். இன்னொரு பக்கம் மிலிட்ரி ஃபோர்ஸ் எடுத்துக்கங்க, அதுலேயும் அமெரிக்க இஸ்ரேல் படையை முழுமையாக தடுத்து நிறுத்துற பலம் மிலிட்ரி ஃபோர்ஸ் கிடையாது ஈரானை பொறுத்த வரைக்கும். அங்கே 2 லேயரா மிலிட்ரி இருக்கே ப்ரோ, அவங்களால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இந்த 2 லேயர் சொல்றீங்களே அது கரெக்ட் தான். அதில் ஒரு லேயர் என்ன, மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி ஒரு ஆர்டினரி மிலிட்ரி, அதில் ஒட்டு மொத்தமாக 6 லட்சம் பேர் இருக்காங்க ஈரானில். இந்த செகண்ட் லேயராக இருக்கல IRGC, இந்த ரெஜிமை பாதுகாக்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எவ்வளோ, 8 லட்சம் பேர் இருக்காங்களா. இந்த 8 லட்சம் யூனிஃபார்ம்டு மென் இருக்காங்களா, இவங்க ஒட்டு மொத்தமாக நினைச்சாலும் எவ்வளோ முயன்றாலும் சில வாரங்களுக்கும் சில மாதங்களுக்கும் தாக்கு பிடிக்க முடியுமே தவிர அமெரிக்காவோட அந்த ஒரு பவர் இருக்கு பாருங்க, மிலிட்ரி பவர், அதுக்கு பெருசா ஈடு கொடுக்க முடியாதுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்றேன், உடனே ஈரானை வீழ்த்திட முடியும்னு சொல்லல, ஆனா இவங்க ரொம்ப நாட்களுக்கெல்லாம் கொண்டு போக முடியாதுன்னு சொல்றேன். சரி, இன்னொன்று நீங்க கேட்கலாம், இஸ்ரேல் அமெரிக்கால விமானப்படை தாக்குதல் நடத்துறாங்களே, எதுக்கு ஈரான் அதை பண்ணவே மாட்டுது அப்படின்ட்டு. வேலிடான கேள்விதான். இதுக்கு வேலிடான பதில் சொல்லணும்னா, ஈரான் கிட்ட என்ன கூட்டி குறைச்சி பார்த்தீங்கன்னா 350 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும். அதுல பெரும்பாலான ஏர்கிராஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு, பல வருஷம் முன்னாடி வாங்கினது. இன்னும் அதுல பெரும்பாலான ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தயாரிப்பு. எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த 1979க்கு முன்னாடியே ஈரான் நிறைய போர் விமானங்களை வாங்கியிருக்கு, இன்க்ளூடிங் அமெரிக்கா கிட்ட தான் சேர்த்து வாங்கியிருக்கு போல இருக்கு. இந்த இஸ்லாமிய புரட்சி வெடிச்சு அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஆட்சி அமைஞ்சது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுப்ரீம் லீடர் இந்த போஸ்டோடு. அதுக்கப்புறம் அவங்க பெருசா பர்ச்சேஸ் பண்ணல. வித்தியாசம் புரியுதா? அவ்வளோ வருஷம் பழமையான விமானங்கள் அதை ஸ்பேர்லாம் மாத்துறதுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்களா என்ன? ஆஹா, அதில் ஏஜிங் வேற நிறைய இருக்குன்னு சொன்னேன். இதை வச்சு எப்படி ஈரான் விமானப்படை தாக்குதலை அமெரிக்க இஸ்ரேல் லெவலுக்கு பண்ண முடியும்? வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்துல் மஜித் ஹக்கீம் எலாஹி, இவரு இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ங்க, இந்தியா சார்ந்து ரெப்ரசன்டேட்டிவ். இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஒரு விஷயம்? அதாவது சுப்ரீம் லீடர் சார்ந்து பல பேர் ஒரு மாதிரி அவதூறா பேசுறாங்கல்ல, இதுக்கு மறுப்புன்ற மாதிரி அவர் பேசியிருக்காப்ல. என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஆட்சியாளர்கள் மக்களுக்கு 100% நல்லதை மட்டும் செய்ய முடியாது, சில விஷயங்களை தெரிஞ்சோ தெரியாம தப்பாவும் பண்ணுவாங்க. அந்த வகையில கமனியும்
அந்த நாட்டு மக்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் 100% பியூரா பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாதுங்க. வித்தியாசம் புரிஞ்சுங்க. ஆனால் என்ன சொல்றாப்புல, கொல்லப்பட்ட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவருக்கு பசங்க இருக்காங்க. ஆனா அந்த பசங்கள்ல ஒருத்தருக்கு கூட சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரு வீடு கூட இல்லையா. அவங்க எல்லாருமே இன்னும் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சுப்ரீம் லீடரோட பசங்க 47 வருஷம் வரைக்கும் சுப்ரீம் லீடரா அவர் ஆண்டார் பாத்தீங்களா, அந்த ஃபேமிலியை ஆண்டுச்சு பாத்தீங்களா. அவங்க நினைச்சிருந்தா ஈரான்ல எதை வேணாலும் வளைச்சு போட்டிருக்க முடியும். ஆனா அந்த குடும்பம் அதை பண்ணவே இல்லை. அவங்க வாழ்ந்தது எல்லாமே மார்க்கத்துக்காகவும் மார்க்கம் சார்ந்து மக்கள் நலனுக்காகவும் ஈரானுக்காகவும் தான் அப்படின்ட்டு அவர் இங்க சொல்லியிருக்காருங்க. ப்ராப்பர்ட்டி இல்லையாமா. இந்த விஷயம் எனக்கு இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. அவர் சொன்னதை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஒரு கேள்வி வரும். சரி ப்ரோ, அப்ப ஏற்பட்ட சுப்ரீம் லீடரை எப்படி கொண்டு இருப்பாங்க? ஏன்னா ஈரானோட உச்ச அதிகாரமே அவருக்கு தான். அவர் எப்படி இப்படி முடிச்சிருக்க முடியும் கேட்டீங்கன்னா, மற்றவங்களால முடிக்க முடியுமோ இல்லையோ, அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்துச்சுன்னா இஸ்ரேல் மட்டும் நினைச்சாலே போதும் இதை பாசிபிள் ஆக்க முடியும். ஏன்னா இஸ்ரேலை தூக்கி பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவங்க பண்ணிருக்க இந்த ஆபரேஷனை பத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். அதிநவீனம் வாய்ந்த இந்த உலகத்துல இஸ்ரேல் ராணுவம் எந்த அளவுக்கு அதிநவீனமா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி சுப்ரீம் லீடரை கொண்டு இருக்காங்களாமா. இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கு, பல மாதங்களா முழுக்க முழுக்க ஈரானை சல்லடை போட்டு சலிச்சிருக்கு. ஃபுல்லா இன்டெலிஜென்ஸ் கேதரிங்க ஃபுல்லா பண்ணிருக்குங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டே இருந்திருக்கு. இதுக்கு அவங்க இந்த முறை பெருசா பயன்படுத்த என்ன தெரியுமா, இந்த ஈரான்ல டிராஃபிக் நெட்வொர்க் இருக்குல்ல, நம்ம கூட சாலையை பயன்படுத்தும் போது கேமரால இருக்க பாருங்க அங்கங்க, அந்த மாதிரி கேமராஸை ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானோட ஒட்டுமொத்த டிராஃபிக் நெட்வொர்க்கை ஹேக் பண்ணிட்டு இது மூலமா டிராஃபிக் கேமராஸை ஃபுல்லா அவங்க ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமா என்னங்க தெரியும் நம்மளுக்கு, எந்த வண்டி எங்க போகுது, என்ன நம்பர் யாருக்குள்ள இருக்கா, மேக்சிமம் தெரிய வந்துருமா. இந்த விஷயத்த ஃபுல்லா இதையோ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டா அவங்க எடுத்திருக்காங்களா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரான் சுப்ரீம் லீடரோட கார்கள் எங்க பார்க் பண்ணப்பட்டிருக்கு, எங்க அடிக்கடி பார்க் பண்ணப்படுது, இந்த விஷயத்த உள்ள எடுத்திருக்காங்க. இது மட்டுமா, அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல பயங்கரமா இந்த எடுக்கப்பட்ட எல்லா ரெக்கார்ட்ஸையும் வச்சு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. இந்த ஒரே ஒரு கேள்விக்கான பதில தொடர்ந்து ஒரு நாளும் அவங்க பதிவு பண்ணிட்டு வருவாங்க. இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா, சுப்ரீம் லீடர் எப்ப எங்க போறாரு எங்க வராரு 1, அவரு எந்த இடத்துக்கு போயிட்டு அங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள அங்க இருந்து கிளம்புறாரு 2, அவரோட கார்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எப்ப வராங்க 3, அவரு எப்ப பிரேக் எடுக்கிறாரு, அந்த கார்ட்ஸ் எப்ப பிரேக் எடுக்கிறாங்க 4, இவருக்கு வண்டி ஓட்டுறாங்களே அவங்க எந்த அபிஷியல்ஸ், அவங்களுக்கு எந்தெந்த லிங்க் இருக்கு, இது 1. இது கூடவே யாரை ப்ரொடெக்ட் பண்றா, சுப்ரீம் லீடர் ப்ரொடெக்ட் பண்ற அந்த இன்னர் சர்க்கிள் இருக்கவங்க யாரு, இவங்க சார்ந்த ஆலோசனைகளை வழங்குற அதிகாரம் செலுத்துறவங்க யாரு, இது போல விஷயங்களை ஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஃபுல்லா இந்த கான்வாய் பேஸ் பண்ணி சொல்றேன். அப்புறம் இந்த ஷிஃப்ட்டை ஸ்வாப் பண்ணுவாங்கல்ல, ஒரு கார்டுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு அடுத்த கார்டு வருவார்ல, அந்த டைமிங் என்ன, எவ்வளவு நேரம் இருக்கு, இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது, இது எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடிச்சு இதை ஃபுல்லா ரெக்கார்ட்ஸ் அவங்க பராமரிச்சு வச்சுட்டு இருக்காங்களாம். இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த டிராஃபிக் கேமராஸ். அதை வச்சு இவ்வளவு இன்புட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா இஸ்ரேல சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்க இந்த விஷயத்தை இன்னும் பல வருஷங்களா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு டார்கெட்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர் மூமெண்ட் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரிப்போர்ட்ஸா எடுத்து கேதர் பண்ணி வைக்கிறது, அந்த வேலையை தான் சொல்றேன். இதை அவங்களுக்கு லாங் டைம் டியூட்டியா ஒரு லெகசியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா ஃபைல்ஸ் இருக்குல்ல, இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டு முகவரிகள் இருக்குமா, ஹோம் அட்ரஸஸ், இது கூடவே கம்யூனிட்டி ரூட்ஸ் இருக்குல்ல, எந்தெந்த ரூட்ஸ்லாம் அவங்க பயன்படுத்துறாங்கன்னு, இதெல்லாம் தாண்டி அந்த கார்ட்ஸோட டியூட்டி ஹார்ஸ் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே வருவாங்களாம். ஒரு டார்கெட்னாலும் சுத்தி ஒரு லூப் போல விடாம இவ்வளவு கேதர் பண்றாங்களாம். இவ்வளவு தூரம் பண்றாங்களே, இந்த டீம் யார் லீட் பண்றாங்க கேட்டீங்கன்னா வேற யாரு, இஸ்ரேலோட யூனிட் 8200 இருக்குல்ல, அவங்க தான். ஆக்சுவலா இவங்க தான் இஸ்ரேலோட எலிட் சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு சொல்லலாங்க. அவ்வளவு முக்கியமானவங்க இவங்க. இந்த முறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் பயன்படுத்தி இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் சிக்னல்ஸ், கேமரா ஃபீட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்களை ஃபுல்லா எடுத்து கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேட்டா வச்சு தான் இவ்வளவு பேர் தலைவே தூக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு டேர்ம் பண்றாங்க இந்த இஸ்ரேலிஸ்லாம். ஸோ இதன் மூலமா யாருக்கிட்ட யார் என்ன பேசுறாங்கன்ற வரைக்கும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இது இந்தியாவில் ஏதோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, சரி அந்த பஞ்சாயத்து எவ்வளோ போகணும் விடுங்க. ஸோ இப்படி கம்பெனியோட ஒட்டுமொத்த லைஃபும் அந்த ஒரு நாள் எப்படி கடக்குதுன்றத ஃபுல்லாக டேட்டா எடுத்தாச்சா, இதுக்கப்புறம் என்ன, அமெரிக்கா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். பண்ணியாச்சா, அமெரிக்கா அதிபரும் அடிக்கடி த்ரெட் பண்ணார் பாருங்க, சுப்ரீம் லீடர் எங்க இருக்காரு கூட எனக்கு தெரியும், நினைச்சா நான் ஈஸியா தூக்கிடுவேன்னு. அவர் சும்மா வாய் வார்த்தையா சொல்ல, இஸ்ரேலோட ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த தைரியத்தில் அவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இதெல்லாம் இப்பதான் கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா சுப்ரீம் லீடர் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் போது அவர் இந்த அபிஷியல் பில்டிங்னு ஒன்று கிடையாது, அவருக்குன்னு ரெசிடென்ஸ் ஒன்று இருக்கு, அங்கதான் தங்கியிருக்காப்ல. அங்க பங்கர்னு ஒன்று இருக்கு, ஆனா அதுக்குள்ள போகலையா, பங்கருக்குள்ள போக மறுத்திருக்காப்லையா. யாரு, ஈரானோட சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டவர். பங்கருக்குள்ள போவாதது பெரிய தவறு போல இருக்குங்க.
ஏன்னா அவர் இது வேணான்னு சொல்லவே தான் இஸ்ரேல் படையும் அமெரிக்க படையும் சேர்ந்து அவரை ஈஸி டார்கெட்டை அடிச்சு முடிச்சிருக்காங்க அந்த ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி. எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயம் முதற்கொண்டு தெரிஞ்சு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணியே கரெக்டாக அவர் இருக்க இடத்துல அடிச்சிருக்காங்க, கொண்டு இருக்காங்க. மெட்டடேட்டா ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ முக்கியன்றது இந்த ஆப்ரேஷன் பார்க்குறப்ப தெரியுதுல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மாடர்ன் வார்ஃபேர் இருக்குல்ல, இது இந்த காலகட்டத்தில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது இப்படியே நீண்டு போகுமால யோசிக்காதீங்க, போகும். இது எங்க போய் தெரியுமா நிற்கும்? போர்க்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியா ஒரு நாடோட ராணுவங்களும் நாட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் போய் நிற்கும். இப்படி ஏஐயை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷனையோ ஒரு மிஷனையோ இல்லைன்னா ஒரு போர்க்காலத்தை டிசைன் பண்ணுறதா இருந்தா மனுஷங்கள தாங்குமாங்க? வச்சு பாருங்களேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.